வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, கேழ்வரகு அடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. நிறைய பேர் கேழ்வரகு சாப்பிட மாட்டாங்க. கேழ்வரகுல ஃபுட்டு செஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், முருங்கைக்கீரை நிறையா சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு கேழ்வரகு மாவை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கேழ்வரகு மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோட சால்ட் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த மாவை இப்போ அதோட கீரையை முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகாயை ஆட் பண்ணுறோம். அடுத்தது வெட்டி வச்ச ஆனியனை இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை, அரைச்சி வச்ச மிளகுத்தூள், சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கடாயில் கல்லெண்ணெயை ஆட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அதில் நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். போட்டு எடுத்து நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வந்ததும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த கேழ்வரகு வடை ரெடி ஆகிட்டு இருக்கு.